காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் திங்களன்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்களன்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் சத்துணவு ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருச்சியில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு நடந்த போராட்டத்தின் போது ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. நியாயமான கோரிக்கைகள், வரையறுக்கப்பட்ட ஊதியம், வரையறுக்கப்பட்ட குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், ஏறி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ப உணவு மானிய செலவு, இவற்றை எல்லாம் தீர்க்க கோரி தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய கருப்பு உடையில் மறியல் போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை, கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர்.